சொல்லு திவ்யா, காரியத்தை கச்சிதமா முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் ஆண்டி. நீ ஒருத்திதான் நான் சொன்ன காரியத்தை கச்சிதமா முடிச்சவ. தேங்க்ஸ் ஆண்டி. பை த பை, அர்ஜுன் என்ன சொன்னா? அவனா யோசிச்சு இன்னைக்குள்ளார சொல்றேன்னு சொல்லியிருக்கான். அப்புறம் திவ்யா, சொல்லுங்க ஆண்டி. அவனை லேசுப்பட்ட ஆளுன்னு மட்டும் நினைச்சிடாத, சரியான விஷம். புரியுது ஆண்டி. அவனை நம்ம ஏமாத்துறோன்னு மட்டும் கொஞ்சம் கண்டுபிடிச்சாலும் போதும், ஈஸியா அதுல இருந்து வெளியில வந்துருவான். கண்டிப்பா ஆண்டி, நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். அப்புறம் என்கிட்ட அடிக்கடி போன்ல பேச வேண்டாம், எதா இருந்தாலும் வாட்ஸ்அப்ல பண்ணா போதும். ஓகே ஆண்டி. அப்புறம் அவன் என்ன சொன்னாங்கிறத ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிடு. கண்டிப்பா சொல்றேன் ஆண்டி. சரிம்மா, நான் ஃபோனை வச்சுறேன். ஆனா 24 hours அவனை கண்காணிச்சிட்டே இரு. எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம், பார்த்து இருந்துக்கோ. கண்டிப்பா ஆண்டி. நான் ஃபோனை வச்சுறேன். ஓகே ஆண்டி. அர்ஜுன், நல்லா வசமா என்கிட்ட வந்து மாட்டினியே. உன்னைய இதுல இருந்து காப்பாத்த போறது யாரு? உன்னால எதுவும் பண்ண முடியாது. நீ சம்பாரிச்சத வச்சுதானே எங்க அக்கா இந்த குடும்பத்தையே பாத்துக்குது. அதுக்கு வச்சேன் பாரு ஆப்பு. நீ இந்த அளவுக்கு கையில ஏமாத்தி இருக்கன்னு கையலுக்கு மட்டும் தெரிஞ்சது, அவ்வளவுதான். உன் மூஞ்சிய கூட 7 எடுத்து கூட பார்க்க மாட்டாவ. அதுக்கப்புறம் உன் வாழ்க்கையும் தனியா தான் நீ வாழணும். அந்த மாதிரி வாழ்க்கையை நீ வாழ போறேங்கிறத நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்குள்ளார எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இதுக்காக தான் உன்னை அடிக்கடி ஃபாலோ பண்ண சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு திவ்யா மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கிடைக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல அர்ஜுன். இது நான் உனக்காக விரிச்ச வலை இல்லை, ஏதோ பொதுவா விரிச்சு விட்டேன். நீ வந்து தொக்கா மாட்டிக்கிட்ட அர்ஜுன். கண்டிப்பா இதுல இருந்து நீ மீண்டு வழியில வரவே முடியாது. எப்படி மீண்டு வரேங்கிறத நானும் பொறுத்திருந்து பாக்குறேன். இவன் பாட்டுக்கு வரான் போறான். இது வீடா இல்ல சத்திரமானே தெரியல. கேட்டாலும் நம்மள குத்தம் சொல்றாங்க, கேட்காம இருக்க முடியல. இப்ப என்னத்தை தான் பண்றது? நம்ம பொழப்பு அந்த அளவுக்கு மாறி போச்சு. எம்பிட்டு கம்பீரமா இருந்தோம், ஆனா இப்ப இவ பேச்சுக்கு இப்ப நம்ம ஆட ஆரம்பிச்சாச்சு. வாழ்க்கை ஒரு வட்டம்னு கடவுள் சும்மாவா சொன்னாரு? கேட்டுதான் பாப்போம். ஏண்டி ராஜு, அடியே ராஜு. என்னங்கத்த? ஒன்னும் இல்ல, இந்த சின்ராசு மத்தியானம் சாப்பிட வரேன் நானே, இன்னும் ஆளை காணா. கிளவி பூராத்தையும் கேக்குதுப்பா. நம்ம மறந்தாலும் மறந்துடுவோமே தவிர இந்த கிளவி எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுட்டு கேக்குது. சரியான திருட்டு கிளவி. அடியே என்னடி, என்னையவே என்ன பாத்துக்கிட்டு இருக்க? எங்கடி சின்ராசு? என்கிட்ட மட்டும் எங்கிட்ட சொன்னாரு, இந்த வரேன் போனை வையின்னு சொல்லிவிட்டாரு. அப்படியா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். உங்கள்கிட்ட போன் இருக்குல்ல, போன் அடிச்சு உங்க பையனை எங்கடா ஏதுடா அப்படின்னு சொல்லி கேட்க வேண்டியதானே. சும்மா என்னைய பிடிச்சு நோண்டிட்டு இருக்கிய? கேப்பேன்டி. அப்புறம் வண்டியில வந்துகிட்டு இருக்கானா எங்க வந்துட்டு இருக்கானா யாருக்கு தெரியும்? அதனால மிஸ்டு கால் மட்டும் விட்டுட்டு பேசாம அமைதியா போன் வச்சிருவேன். பூரா காசு இந்த அம்மா தான் வச்சிருக்கு. ஊர் உள்ள ஆளுங்களுக்கு எல்லாம் மிஸ்டு கால் கொடுத்துட்டு அப்படி காசை சேவ் பண்ணி என்ன பண்ண போகுது இது? சரியாந்திர கஞ்ச பிசுனாரிப்பா. நீங்க போன் அடிச்சு கேளுங்க, இல்ல மிஸ்டு கால் விட்டு கேளுங்க, என்னமோ பண்ணுங்க. எனக்கு உள்ளார 1008 வேலை இருக்கு. இதோ வரது அவரை தான் இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஏதுன்னு அவரை நிக்க வச்சு நீங்களே கேளுங்க, என்கிட்டலாம் எதுவும் கேட்காதீங்க. இம்புட்டு வயசுக்கே இவளுக்கு என்ன கோவம் வருது? அப்ப நம்மளுக்கு எம்புட்டு கோவம் வரணும். ஏதோ நம்ம நல்ல பிள்ளையா இருக்க கண்டு அமைதியா உட்காந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம். இதுவே நான் இருக்கிற நிலைமைக்கு இவ வந்தானா பாவம் மருமக. அதனாலதான் சாமி இவளுக்கு பொம்பளை பிள்ளையா கொடுத்துட்டான் போல. டேய் நில்லுடா. என்னாச்சு சின்னம்மா? நீ உன் பாட்டுக்கு வர போற, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? ஒன்னும் நினைக்கலையே. உட்காந்து ஒரு வார்த்தை சின்னமா அது இதுன்னு ஒரு செய்தி பேச மாட்டேங்கிற. வரவு செலவு என்ன ஏதுங்கிற விவரத்தையும் சொல்ல மாட்டேங்கிற. கேட்டா இந்தா வரும் அந்த வரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கிடக்குற. இன்ன வரைக்கும் காசுக்கும் நகைக்கும் ஒன்னும் சொல்லாம அமைதியா நின்றுட்டு இருக்க. நானும் எம்பிட்டு காலந்தாண்டா பொறுத்து போறது. இதுல உன் பொண்டாட்டி என்னன்னா ஓவர் திமுறால நடந்துக்கிறா. அதுக்கு நீ சப்போர்ட் வேற இல்ல. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எனக்கு என்ன போறதுக்கு இடம் இல்ல நினைச்சிட்டு இருக்கீங்களா? இந்நேரம் போயிருந்தேனா பெரிய மகன் வீட்டுல நல்லா ஜம்முன்னு உட்காந்து சாப்பிட்டுருப்பேன். உன் வீடு மாதிரியா? சரி நம்ம ஆசையா வளர்த்துட்டோம், செல்ல பிள்ளை ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச காலம் இங்க இருப்போம்னு பார்த்தா நீயும் மதிக்க மாட்டேங்கிற, உன் பொண்டாட்டியும் மதிக்க மாட்டேங்குது. இப்ப நான் இந்த வீட்டுல இருக்கணுமா வேணாமா?
ஐயோ சின்னம்மா, இப்ப எதுக்கு வந்த உடனே கால் கால்னு கத்திக்கிட்டே இருக்க? ஏண்டா என்கிட்டே வா. சும்மா நிறுத்து சின்னம்மா. நானும் பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். எப்ப பாரு நீயும் அவளும் மனுஷனுக்கு புடுங்கி வைக்கிறீங்க. டேய் நாங்க என்னடா அப்படிங்க வச்சோம்? வீட்டுக்கு வந்து கொஞ்ச நாளி தான் ஆகுது. இன்னும் கை கால் மூஞ்சிலாம் கூட கழுவுல. அதுக்குள்ளார உனக்கு ஒரு பஞ்சாயத்து. நகை என்னாச்சு, பணம் என்னாச்சுன்னு. போனவன் நல்லபடியா திரும்பி வந்தானா உனக்கு ஒண்ணு இல்லையாப்பா? அதெல்லாம் கேக்குறது இல்ல. சும்மா நகை என்ன, பணம் என்ன, வரவு செலவு என்ன, ஏது இப்ப கணக்கு சொல்லு. இப்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. அவன் இருக்கிற டென்ஷனுக்கு நீங்க வேற தேவையில்லாம எதுக்கு டென்ஷன் எடுத்துட்டு இருக்கீங்க? பெரிய மகன் வீட்டுக்கு தானே போறதுன்னா போங்க. யார் இப்ப வேணாம்னா உங்களை நாங்களா பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கோம்? ஏன்டா பேச மாட்டேன்? பேசு, நல்லா பேசு. உங்க அம்மா சின்ன பிள்ளையிலே உன்னை விட்டுட்டு செத்து போயிட்டா. நான் தான் உன்னையும் உன் தொங்கச்சியும் தூக்கி வளர்த்தேன்ல. அந்த பாசத்துக்கு இதுவும் பேசுவேன், இதுக்கு மேலேயும் பேசுவேன். ஐயோ போதும் சின்னம்மா. என்னங்க என்ன ஆச்சு? நீ கொஞ்சம் பேசாம இருராச்சு. நான் எதா இருந்தாலும் சின்னம்மாட்டே பேசிக்கிறேன். வாடி வா. கொஞ்ச நாள் தான், இன்னி ஒரு 15 நாள் இருக்கும். ரூமுக்கு போய் படுத்த, என் பிள்ளைய உன் கைக்குள்ளார போட்டுக்கிட்டேன். அப்படி என்னத்தம்மா மந்திரத்தை போட்டு விட்ட? இந்த ஆட்டம் ஆடுறாவே. சின்னம்மா போதும் நிறுத்து. ஓஹோ, உன்னைய சொன்னா இவனுக்கு கோவம் வருதா? அந்த அளவுக்கு என் பிள்ளைய மயக்கி வச்சிருக்க. என்னன்னு என்கிட்டையும் சொன்னா நானும் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவேல. ஐயோ சின்னம்மா, எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போய் சண்டைக்கு போறப்ப? ஏண்டா நான் அவளைதான் கொஸ்டின் கேக்குறேன். அவளுக்கு என்ன வாய் இல்லையா? இல்ல அவளுக்காக நீ உன் வாய வாடகைக்கு கொடுத்துருக்கியா? சின்னம்மா ஏன் சின்னம்மா இந்த அளவுக்கு பேசுற? நானும் உன்னை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஓ, இப்ப கெட்டவங்கன்னு அவன் சொல்லி கொடுத்துருக்காளோ? இங்க பாருங்க அத்தை, சும்மா சும்மா என்னைய சீண்டிக்கிட்டே இருந்தீங்க. ஓ, என்னடி அம்மா பண்ணுவீங்க? ஸ்லோ பாய்சன் கொடுப்பீங்க, அம்பிட்டு தானே? என்னது ஸ்லோ பாய்சனா? ஆமாப்பா, ஸ்லோ பாய்சன்றதையே உன் பொண்டாட்டி தான்ப்பா எனக்கு சொல்லியே கொடுத்தா. என்ன சின்னம்மா, என்ன நடக்குது? அது நீ உன் பொண்டாட்டிக்கிட்டே என்ன ஏதுன்னு கேளு. ஏய் ராஜு, என்னாச்சு? என் சின்னம்மாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுப்பேன்னு சொன்னியா? சொல்லு. கேளு, நல்லா கேளு. அவ தான் சொல்லியிருக்கா, உனக்கும் உன் சின்னம்மாவுக்கும் ஸ்லோ பாய்சனை நான் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. சொல்லிருக்கானா? யார்கிட்ட போய் சொன்னா? வேற யார்கிட்ட? உன் தங்கச்சி கிட்டதான். தங்கச்சி கிட்டயா? என்ன ராஜு, என்ன நடந்துச்சு? வாயை திறந்து பேசு. இப்படி உண்மையே இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அவ எப்படி பேசுவா? நான் சொல்றேன் கேளு. என்ன நடந்துச்சு? அதாவது ராஜா அவங்க வீட்டுக்கு போயிருக்கும்போது உன் தங்கச்சி அமைதியா உட்காந்து, மைனி இந்த மாதிரி வரதட்சணை எப்ப கொடுக்க போறிய, ரொம்ப நாளாச்சு, சீக்கிரமா கொடுத்துருங்க அப்படி இப்படின்னு பொறுமையா தான் கேட்டிருக்கா. அடிப்பாவி, அப்படியெல்லாம் ஒன்னும் பொறுமையா கேட்கல. நீ அமைதியா இருடி. அவன் கேட்கும்போது நீ அமைதியா தானே இருந்த. ராஜு நீ கொஞ்சம் பொறுமையா இரு. அவங்க சும்மா பொய் சொல்றாங்கங்க. நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தானே இருந்தேன். அப்பவே நீ சொல்ல வேண்டியதானே? அப்ப நீ அமைதியா தானே இருந்த. கேளுடாங்க. சொல்லுங்க சின்னம்மா. அதுக்கு ராஜு என்ன சொன்னா? அதுக்குதான் உன் பொண்டாட்டி ராஜு, எங்களால ஒன்னும் கொடுக்க முடியாது, இதுக்கு மேல ஏதாவது பேசுனீங்க வச்சீங்க அப்படின்னா உனக்கும் உன் சின்னம்மாவுக்கும் ஸ்லோ பாய்சன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு வந்திருக்காடா. ஏன் ராஜு அப்படிலாம் பேசுன? அதுவும் கால் மேல கால் போட்டு பேசினாலாம். பேசிட்டீங்களா? நல்லா ஏத்தி விட்டுட்டீங்களா? ராஜு நான் கேட்டதுக்கு பதில் என்னன்னு சொல்லு. நீ அந்த மாதிரி தான் பேசுனியா? உங்க தங்கச்சி பேசின தோரணையும் வேற. அவதான் முதல்ல கால் மேல கால் போட்டு என்னைய மரியாதை இல்லாம நடத்தினான். நம்பாதடா, அம்புட்டு விஷம். அப்படியே வாய் ஃபுல்லா பொய் புடுவிக்கிட்டு இருக்காவ. அங்க என்ன நடந்துச்சுன்னு ஏது நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏதோ உங்க பொண்ணு சொல்றான்னு அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. டேய் நம்பாதடா, இவதான் திமுறா போய் பேசிட்டு வந்திருக்கா. பொண்ணை நம்ம கொடுத்துருக்கோமே, நம்ம கொஞ்சம் பொறுமையா போகணுன்ற அக்கறை அவளுக்கு கிடையாது. எவ்வளவு திமுறா பேசியிருக்கா. ஏதோ நான் வளர்த்த பொண்ணு நல்ல பொண்ணா இருக்க கண்டுதான், மைனி இப்படிலாம் பேசாதீங்க, நான் என்ன ஏதுன்னு அண்ணன் பேசிக்கிறேன் பொறுமையா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிருக்கா. தான் பொண்ணு தானே அங்க வாழ்ந்துகிட்டு இருக்கா. அவ நல்லபடியா வாழணும்ன்ற கொஞ்சம் அக்கறை கூட உன் பொண்டாட்டி இல்லையாடா? இதெல்லாம் நீ என்ன ஏதுன்னு தட்டி கேட்க மாட்டேன். எல்லாம் நீ கொடுக்குற இடம் தான். அவ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கா. ராஜு இந்த மாதிரி நீ பேசுனது ரொம்ப தப்பு. இல்லங்க, நீ முதல்ல வா, ரூமுக்கு வா. ஏதா இருந்தாலும் அங்க பேசிக்கலாம். எனக்கும் என் பொண்ணுக்குமா ஸ்லோ பாய்சன் கொடுக்கணுங்கிற அவளே? இன்னமேட்டு வாழ ஆட்ட முடியும் நீனு? ஏதோ கஸ்தூரியா இருக்க கண்டு அமைதியா போனா. ஆனா இந்த திலகவதி நான் யாருன்னு தெரியும்ல. போடி போ, ஓவரா ஆடிக்கிட்டு இருக்கல. உன்னை அடக்கிறதுக்கு தான் இந்த மாதிரிலாம் நான் சொன்னேன். எப்பா என்ன ஆட்டம், என்ன திமுரு. இவளெல்லாம் இப்படியே விடக்கூடாது. ஓட ஓட ரோட்டுக்கு அனுப்பி அவங்க அப்பா வீட்டுக்கு அனுப்பி விடணும். ரொம்ப வாய்ச்ச விடாது. தான் பொண்ணு போய் வாழணுன்ற அக்கறை கூட கிடையாது. இவ இப்படி இருக்கிறதுனாலதான் அவளும் அப்படி இருக்கா போல. செய், என்ன புள்ள வளர்த்து வச்சிருக்கா? இவ ஒழுங்கா இருந்தா தானே அவன் பொண்ணு ஒழுங்கா இருப்பா. அப்புறம் இவள மாதிரிதான் வாழா வெட்டியா வாழ்ற வயசுல போய் இருக்க வேண்டியதான். எல்லாம் வந்து சேர்ந்துருக்குங்க. நல்லாவா இருப்பாவ? எனக்கு ஸ்லோ பாய்சன் வைக்கிறாளாம். ஏன் ரத்னம்? சொல்லுங்க ராசு. அர்ஜுன் நீ என்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்கான்? நாளைக்கு வரேன்னு சொன்னா. அப்படியா? போன் எதுவும் பண்ணானா? ஒரு போன் கூட அடிக்கவே இல்லையே. ஒரு போனும் அடிக்கலையா? ஆமாங்க.
அடிச்சா கத்துவான். மீட்டிங்ல இருக்கேன் எதுக்கு அடிக்கிறியா வைக்கிறியா அப்படின்னு சொல்லி கத்துவான். அதனாலதான் நான் அடிக்கவே இல்லை. உனக்கே அடிக்கலனா அப்புறம் கையிலுக்கு அடிச்சானா இல்லையா? அதானே எனக்கு ஒன்றும் புரியல. கையில கூப்பிட்டு என்ன ஏதுன்னு கேளு. சரிங்க. அம்மாடி கையில. சொல்லுங்க அத்தை. கையில அர்ஜுன் எதுவும் உனக்கு பேசினானாமா? மாமாவா? பேசுனாங்க அத்தை. ஏன் என்னாச்சு? இல்லம்மா இங்க பேசவே இல்லை, அதான் என்ன ஏதுன்னு உன்கிட்ட பேசினானான்னு விசாரிச்சேன். பேசுனாங்க அத்தை. ஆமா எப்ப வருவானா? அதெல்லாம் எதுவும் சொல்லல அத்தை. சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு. 2 நாள்ல செக்அப் போகணும்ல? ஆமா அத்தை. நான் கூட்டிட்டு போட்டுமா? சரிங்க அத்தை. சரிம்மா நீ போய் ரெஸ்ட் எடு. சரிங்க அத்தை. ஏங்க கேட்டீங்கல்ல? நம்ம கிட்ட ஒரு வார்த்தை பேசலனாலும் கூட பரவாயில்ல. புள்ள தச்சு புள்ள பாவம், அது ஆசைப்படும்ல, அதனாலதான் கேட்க சொன்னேன். உங்க மகன் அவன் பொண்டாட்டி கிட்ட நல்லா தான் பேசுறான், அம்மா கிட்ட தான் பேசவே மாட்டேங்கிறான். ஆரம்பிச்சிட்டியா? உங்களுக்கு உங்க பொண்ணை பத்தியும் உங்க பையனை பத்தியும் குறை சொல்லிடக்கூடாதே. விடு ரத்னம். மாமா, எனக்கு உங்களை பார்க்கணும் போல இருக்கு. ஆனா ஏன் என்னைய புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? நீங்களா ஒன்றும் எனக்கு அடிக்கவே இல்லை. ஆனா அத்தைக்கிட்ட நான் பொய் சொல்லிட்டேன், நீங்க தான் என்னைக்கு அடிச்சிருக்கீங்கன்னு. ஏன் மாமா, ஏன் இப்படி மாறி போயிட்டீங்க நீங்க? என் மேல அன்பு பாசம் வச்சதெல்லாம் பொய்யா? எங்கடா மாமா ஃபோன் அடிக்கலையா அப்படின்னு தான் ஃபோன் அடித்தேன். ஆனா நீங்க எவ்வளோ கோவமா என்கிட்ட பேசுனீங்க. எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? சரி ஏதோ டென்ஷன்ல பேசியிருப்பாரு, அதுக்கப்புறமாவது அடிப்பாருன்னு பார்த்தா எனக்கு நீங்க ஃபோனே அடிக்கல மாமா. என்னதான் ஆச்சு உங்களுக்கு? வர வர என்னை பிடிக்காம போயிடுச்சா? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருக்கு மாமா. பாப்பா, அப்பா ஊருக்கு வந்ததும் நம்ம 2 பேரும் அப்பா கூட பேச வேண்டாம், புரியுதா? அப்பா அம்மா கூட எவ்வளோ சண்டை போடுறாரு தெரியுமா? ஆனா உன் கூட மட்டும் பேசுறாரு. நான் அவருக்கு வேண்டாமா, நீ மட்டும் வேணும்னா என்ன அர்த்தம்? உனக்கு நாங்க 2 பேரும் தானே வேணும். நீ தான் உங்க அப்பாட்ட அடிச்சு ஏப்பா இப்படி பேசுறிய, அம்மா பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுவுதுன்னு நீ தான் சொல்லணும், சரியா? நான் அழுவுறது உனக்கு வருத்தமா தானே இருக்கு பாப்பா. எனக்கு அப்பாவுக்கு அப்புறம் நீ மட்டும் தாண்டி இருக்க. நீ எனக்காக தான் பேசணும் என்ன? அப்பா மட்டும் வரட்டும், நீயும் பேசாத. நானும் பேச மாட்டேன், அப்பா மேல கோவமா இருக்கேன். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு வந்துருவாரு, அப்புறம் இருக்கு அவருக்கு. அழ வச்சதுக்கு பல்லான்னு 2 அரை நான் விடுறேன் பார் நீயே. கீதா போகும்போது எப்படி வீட்டுக்கு போவ? இது என்ன கேள்வி? உன் கூட தான் போறேன். என்னது ஏன் கூடயா? ஆமாண்டி, வேற யார் என்னை கொண்டு போய் கொண்டு வருவா? நீ தான் பைக் வச்சிருக்கீல, உன் கூடவே நான் வந்துடுறேன். காலையில தான் உங்க அத்தா கூட வந்தேன்னு சொன்னேன். ஏன் உங்க அத்தா வந்து கூட்டிட்டு போக மாட்டாரா? அவருக்கு என் மேலாம் எந்த அக்கறையும் கிடையாது. அவரை நானும் வர சொல்லல, அவரும் வரமாட்டாரு. என்ன கீதா சொல்ற? இங்க பாரு ஜென்சி, உன்னால கூட்டிட்டு போக முடியும்னா சொல்லு, நான் வரேன். இல்லையா நான் பாடிக்கு இப்படி பொடி நடையா நடந்து கூட போயிடுறேன். இருடி, நானா கூட்டிட்டு போக மாட்டேன் நான் சொன்னேன்? பின்ன ஏய், நீ முரளியை லவ் பண்ற, ஆனா அதை ஒத்துக்கிறதுக்கு ஈகோ உனக்கு இடிக்குது. காலையில முரளி அத்தான் கூட வந்தேன்னு நீ சொல்லும் போது எவ்வளவு சந்தோஷப்பட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ கண்ணை முறைச்சிக்கிட்டு சொன்னாலும் ஆனா உன் உதட்டுல சிரிப்பு இருந்துச்சு. அதனால கண்டிப்பா அவர் வந்து உன்னை கூட்டிட்டு போவார் பாரு. அது வரைக்கும் நான் ஏதாவது பேசி கடலை போட வேண்டியதான். முரளி சார் சீக்கிரமா வந்துருங்க சார், உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னடி இருன்னு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? போய் சீக்கிரம் வண்டி எடுத்துட்டு வா. அது நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன்டி. என்ன? வண்டி பஞ்சர் ஆயிடுச்சுடி. என்ன வண்டி பஞ்சரா? ஆமா கீதா. ஆமா, அப்புறம் நீ எப்படி போவ? நானும் உன்னை மாதிரி தான், வேற யார்ட்டையாவது லிஃப்ட் கேட்டுட்டு போகணும், இல்லைன்னா இந்த வண்டியை தள்ளிக்கிட்டே தான் போகணும். எனக்கு இந்த பஸ் ஸ்டாண்டு கிட்ட தானே வீடு, நான் தள்ளிக்கிட்டே கூட போயிடுவேன். ஆனா என்ன, கொஞ்சம் 1 மணி நேரம் ஆகும். பேசாம நம்ம 2 பேருமே தள்ளிட்டே போயிடுவோமா? அச்சோ, நான் சும்மா பேச்சுக்கு சொன்னா இவ்வளவு நம்ம கூட வரேங்கிறா. முரளி சார் சீக்கிரமா வந்துருங்க சார், நான் வேற பாவம் ஒல்லியாவே இருக்கேன். இவ கூட அவ்வளோ தூரம் பொடி நடையா நடந்தோம்னா அவ்வளோதான், எனக்கு மாப்பிள்ளை கிடைக்காது போலயே. ஹலோ ஜென்சி, என்னடி? வண்டி எடுத்துட்டு வா, நம்ம 2 பேர் தள்ளிக்கிட்டே போகலாம். ஏய், என்னை பார்த்தா எப்படி இருக்கு? ஏன் நல்லா தான் இருக்க. அப்புறம் அவ்வளோ பெரிய வெயிட்டை போய் தள்ளிக்கிட்டு போலாங்கிற? எப்படியா இருந்தாலும் நீ அப்படித்தானே போய் ஆகணும். இல்லைன்னா பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கல் ஷாப்பில் விட்டுட்டு அப்படியே நடந்து போயிடுவேன். எப்படியா இருந்தாலும் நீ நடந்து தானே போற, நானும் நடந்து வரவா? விட மாட்டா போலயே. அடி, நான் நடந்து பழக்கம், பக்கத்தில் இருக்க வீடு போய்க்குவேன். நீ அவ்வளோதான் தள்ளி போகணுமே. இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. நீ பாட்டுக்கு தனியாக நடந்து போன அப்புறம் பசங்கள்லாம் வம்புளுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆமாண்டி, காலையில் கூட 2 பசங்க என்கிட்ட வம்புளுக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் அத்தா வந்து தான் காப்பாத்தினாரு. பாத்தியா, உன் மேலே அக்கறை எல்லாமையா அவர் வந்து காப்பாத்திருப்பாரு. ஆமா, பெரிய அக்கறை. பந்தாச்சே, பொண்டாட்டியை கொண்டு வந்து ஆஃபீஸில் இறக்கி விட்ட மனுஷனுக்கு கூட்டிகிட்டு போகணுன்ற அறிவு வராது. சும்மா வந்துட்டு அக்கறையை பற்றி பேசிகிட்டு இருக்கா. இப்போ நீ என் கூட வரப்போறியா இல்லை நானே கிளம்பட்டுமா? அங்க கொஞ்சம் திரும்பி பாரு. என்ன? திரும்பி தான் பாருவேன்.
உங்க அத்தா உனக்காக தான் வந்திருக்காரு, நீ அதுல போ. நான் வேற யார்கிட்டயாவது லிஃப்ட் கேட்டு போயிடுறேன். பாய் முரளி சார். ஓகே மேடம். எப்படியோ நம்ம அவ போனதுக்கு அப்புறம் வண்டி எடுத்து மெதுவா கிளம்பி போயிட வேண்டியதான். ஓகே மேடம், அவளுக்கு மட்டும் சொல்றாரு, என்னை வந்து உட்காரு கீதா அப்படின்னு எதுவுமே சொல்லாம அமைதியா நிக்கிறாரு. கீதா ஆ வா, வீட்டுக்கு போலாம். இதோ வரேன். மறந்தால் தானே நினைக்கணும் மாமா, நினைவே நீதானே நீதானே, மனசும் மனசும் இணைஞ்சது மாமா, நினைச்சு தவிச்சேனே நான் தானே, சொல்லிவிட்ட பாட்டு தெக்கு காத்தோடு கேட்டேன், தூது விட்ட ராசா மனம் தடுமாற மாட்டேன், ஊர் என்ன சொன்னா என்ன. என்னை மன்னிச்சிரு கீதா, இனிமே உன்னை வாடி பொடின்னு கூப்பிட மாட்டேன், அனாவசியமா எதுவும் பேச மாட்டேன். என்னை அந்த அளவுக்கு வெறுக்கிற நீ உன் மனசுல நல்லபடியாக இடம் பிடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் எதா இருந்தாலும் பேசணும்னு நினைக்கிறேன். அப்படி லொடலொடன்னு பேசினா உனக்கு இரிட்டேட்டிங்காக தானே இருக்கும். அதனால தான் காலையில் என்கிட்ட அவ்வளோ கற்றுக்க. இனிமேட்டு உன் மனசை புரிஞ்சுக்கிட்டு நான் நடந்துப்பேன். உன் மனசை கஷ்டப்படுற மாதிரி நான் எப்போவுமே நடந்துக்க மாட்டேன் கீதா. என்ன இவரு ஒன்றும் பேசாம அமைதியா வராரு? எப்போதும் லொடலொடன்னு அது இதுன்னு ஏதாவது பேசிக்கிட்டே வருவாரு. ஒருவேளை காலையில திட்டுனதுனால எதுவும் கோச்சுக்கிட்டாரோ? நானும் ரொம்ப பிடிச்சி திட்டேன் போல. அத்தான் என்னை கூப்பிட நீங்க வரமாட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க வந்தது எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு. நான் ஏன் உங்களை பார்த்ததும் இவ்வளோ சந்தோஷப்படுறேன், உங்க கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு புரியல. இப்படிலாம் நடந்துக்கிறது எனக்கு புதுசா இருக்கு. உங்களை எனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா என்னன்னு என்னால் தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியல. ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்காத்தான். எனக்காக நீங்கள் ஒன்று பார்த்து பார்த்து பண்ணும்போது உண்மையாலுமே நீங்கள் திருந்திட்டீங்க, நல்லவராக தான் இருக்கீங்க அப்படின்னு தோணுது. ஆனால் என் புத்தி அதை ஏற்றுக்க மாட்டேங்குதே. நான் என்ன பண்ணட்டும்? மனசில் அர்ஜுன்ற ஒருத்தரை லவ் பண்ணியிருக்கேன். அதை பற்றின நினப்பு எனக்கு வந்து வந்து போகுது. ஒரு சில டைம் உங்கள் குரல் என்னை டிஸ்டர்ப் பண்ணுது. அந்த குரலை நான் எங்கேயோ கேட்டிருக்கேன். எதோட சம்மந்தப்படுத்தி நான் கேட்டிருக்கேன்னு எனக்கு தெரியல. உங்கள் வாய்ஸை கேட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அந்த குரலுக்கும் எனக்கும் என்ன சம்மந்தமாக இருக்கும்? அதை நினைக்கும் போது மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்காத்தான். கூடிய சீக்கிரம் நான் அர்ஜுனை கண்டுபிடிக்கணும். அப்போ தான் இதுக்கான தெளிவு வரும். அது வரைக்கும் என் மனசில் என்ன இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். தேவையில்லாமல் உங்கள் மனசுல ஆசையை வளர்த்துடக்கூடாதுல்ல.